could be us. So back to what I was saying. Could be us. வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? நேற்று உற்பத்தியை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு தொழிற்சாலைகளை பத்தி பார்க்க போறோம். நேற்று உற்பத்தின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் இடம்தான் இந்த தொழிற்சாலை. தொழிற்சாலைகள்ல தான் உற்பத்தி நடைபெறுகிறது. உற்பத்திக்கான இடம், தொழிற்சாலை என்பது உற்பத்திக்கான இடம், பொருளை உருவாக்கும் இடம், ப்ரொடக்ஷன் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல தொழிற்சாலைக்கென்று ஒரு சூத்திரம் அல்லது வரையறை இருக்கு. என்ன அப்படின்னா, எதை தொழிற்சாலைன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 20 பேர் வேலை செய்யக்கூடிய இடம், எந்திரங்களே பயன்படுத்தாம குறைஞ்சது ஒரு 20 பேர் வேலை செய்யக்கூடிய இடம் தொழிற்சாலை என்று சொல்லலாம். அடுத்தது மிஷினும் பயன்படுத்தி ஒரு 10 பேர் வேலை செய்யற இடம். முதல்ல 20 பேர், மிஷினே இல்லாம 20 பேர் வேலை செய்யற இடம், அதுவும் தொழிற்சாலை தான். மிஷின் பயன்படுத்தினா குறைஞ்சது 10 பேர் வேலை செய்யணும், இதுவும் தொழிற்சாலை தான். ஸோ ஃபேக்டரி அப்படின்னா தெரிஞ்சுக்குங்க. ஃபேக்டரியில, அதாவது தொழிற்சாலையில மூலப்பொருட்களை பயன்படுத்தி பொருள் செய்யறாங்க. மூலப்பொருட்கள்லாம் என்ன? பொருள் செய்ய, ஒரு பொருளை உருவாக்க தேவைப்படும் பொருட்கள். இப்போ கரும்பு, அதுல இருந்து சர்க்கரை எடுக்காங்க. இந்த மாதிரி ஒரு பொருள் செய்வதற்கு மூலப்பொருட்கள் தேவை. அது 2 மூலப்பொருளாகவும் இருக்கலாம், 10 மூலப்பொருளாகவும் இருக்கலாம். ஸோ இதை வச்சுதான் தயார்படுத்துறாங்க. இப்படி தயாரிக்கப்படும் பொருட்கள் எதுக்காக தொழிற்சாலை, எதுக்காக இந்த உற்பத்தி பொருட்கள் எல்லாமே நமக்காகத்தான். நுகர்வோர் நம்ம தான், அதை வாங்கி பயன்படுத்துறவங்க எல்லாருமே நுகர்வோர். இந்த உலகத்துல உள்ள எல்லாருமே நுகர்வோர் தான். தொழிற்சாலை ஓனருமே நுகர்வோர் தான். அவரு ஒரு பொருளை தயாரிக்கலாம், ஆனா அவரும் வாழ்க்கையில நிறைய பொருட்களை வாங்கி பயன்படுத்துறாரு. சோ நுகர்வோர், இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே ஒரு விதத்துல நுகர்வோர் தான். இந்த தொழிற்சாலைகளை 6 வகையா பிரிக்காங்க. ஞாபகம் வச்சுக்கிறங்க, 6 வகை. முதல் வகை பிரித்து எடுக்கும் தொழிற்சாலை, பொருட்களை பிரித்து எடுக்கும் தொழிற்சாலை. உதாரணமா சுரங்க தொழில், அப்புறம் மீன் பிடிக்கிற தொழிற்சாலை. சுரங்க தொழிற்சாலை, மீன் பிடிக்கிற தொழிற்சாலை. மீன் பிடிக்கிற தொழிற்சாலைன்னு சொல்லும்போது, சார் மீன் கடல்ல பிடிப்போம், கடலில் பிடித்தாலும் அதை பிரித்து எடுக்க வேண்டும். பிரித்து எடுத்து அதை குடவுன்ல கரெக்டா சேஃப்டி பண்ணி ஐஸ் போட்டு வைக்கணும். அதுக்காக. 2வது தொழிற்சாலை மரபு தொழிற்சாலை. மரபு தொழிற்சாலைனா விலங்குகளை வச்சு தொழில் பண்றது. கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, பால் விற்கிறது, மாடு வச்சு. சோ இது மரபு வழி தொழிற்சாலை. அடுத்த தொழிற்சாலை கட்டுமானம். 3வது கட்டுமான தொழிற்சாலை. கட்டுமான தொழிற்சாலைனா வீடு கட்டுறதுக்கு தேவையான செங்கல், கம்பி, அந்த கருங்கல், டைல்ஸ், இந்த பைப்பு, இந்த மாதிரி விஷயங்களை தயார் பண்ற தொழிற்சாலை. 4வது தயாரிப்பு தொழிற்சாலை. தயாரிப்பு என்னன்னா, மெயினா இந்த தயாரிப்பு தொழிற்சாலையில கிளாத், அந்த பஞ்சில இருந்து நூல், துணி, அந்த மாதிரி தயாரிப்பு. ஸோ இது தயாரிப்பு தொழிற்சாலை. அடுத்தது தொடர் தொழில் தொழிற்சாலை. தொடர் தொழில்னா கண்டினியூஸா சில ஒர்க்குகள் ப்ராசஸிங்ல வரிசையா நடந்துகிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, அந்த கரும்புல இருந்து சர்க்கரை எடுக்கிறது, ஏற்கனவே சொன்னேன்ல. ஸோ சர்க்கரை ஆலைகள் எல்லாமே தொடர் தொழிற்சாலை. தொடர் தொழில் அங்க நடந்துகிட்டே இருக்கும், கண்டினியூ ஒர்க். கடைசியாக ஒன்று திரட்டும் தொழிற்சாலை. ஒன்று திரட்டும்னா அசம்பிள் பண்றது. இந்த கம்ப்யூட்டர் பார்ட்ஸ், செல்போன் பார்ட்ஸ், இதெல்லாம் தனித்தனியா வரும், அதெல்லாம் மொத்தமா அசம்பிள் பண்ற தொழிற்சாலை. ஸோ 6 வகையான தொழிற்சாலை பார்த்திருக்கோம். பிரித்தெடுக்கும் தொழிற்சாலை, மரபு தொழிற்சாலை, கட்டுமான தொழிற்சாலை, தயாரிப்பு தொழிற்சாலை, தொடர் தொழில் தொழிற்சாலை, ஒன்று திரட்டும் தொழிற்சாலை. சரி, இந்த தொழிற்சாலைக்கெல்லாம் துணை தொழிற்சாலைன்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன சார் துணை தொழிற்சாலை? இந்த தயாரிக்கப்படும் மூலப்பொருட்கள் பயன்படுது இல்லையா, அந்த மூலப்பொருட்களை செய்யறதுக்கு
பக்கத்துல ஒரு தொழிற்சாலை இருக்கும். அங்க செஞ்சு அந்த பொருள் இங்க வரும். பெரிய தொழிற்சாலைக்கு வந்த உடனே அதை வச்சு என்ன செய்வாங்க, அந்த உற்பத்தி பொருளை செய்வாங்க. மீண்டும் சந்திப்போம் நாளை. நன்றி, வணக்கம்.